அன்பான தமிழ் உறவுகளுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 2-3 நாட்களாக தலைவர் எழுச்சி தமிழர் மீது அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கின்ற பாஜக சங் பரிவார் கும்பலுக்கு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே சங்கிகளின் முகத்திரையை கிழிக்கின்ற அளவிற்கு கட்சியின் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியை சங்கிகளின் செவிலில் கிழிக்கின்ற அளவிற்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய எழுச்சியான ஆர்ப்பாட்டம். சிறுத்தைகளுக்கு சமத்துவ வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சங்கிகளின் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வருகின்ற அந்த சூழலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய அதாவது சங்கிகளினுடைய ஜம்பமும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது. சங்கிகளே, எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு சாதாரண தலைவராக தமிழ்நாட்டில் கருதிவிட முடியாது. ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மைய மக்களுக்காகவும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழின மக்களுக்காக போராடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக தமிழகத்திலே தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை பாஜக சங்கி அண்ணாமலை, எச் ராஜா போன்ற சங்கிகள் தமிழ்நாட்டிலே அரசியலிலே தலைவரை அகற்ற வேண்டும் என்று ஆணவத்தோட பேசிய உங்களுடைய ஆணவ பேச்சு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது. நீங்கள் எந்த முறையில் எந்த வகையிலும் போராட்டத்தை தொடங்கினாலும் உங்களுடைய ஆணவத்தை நாங்கள் அடக்குவது உறுதி. தலைவர் எழுச்சி தமிழர் மீது இருக்கின்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு அளப்பரியாத நம்பிக்கையாக இன்றைக்கு இருந்து வருகிறது. ஏதோ ஒரு சில சங்கிகள் அங்கே பாஜகவுடைய கைகுலியாக இருக்கின்ற நீங்கள் போராடினால் அவரை வழிமறித்து வம்புக்கு சண்டையிடித்திட்டால் இந்த நாட்டை சங்கிகள் ஆண்டுவிட முடியுமா? தமிழ்நாடு என்ன சாதாரண ஒரு நாடா? இந்த நாட்டை சங்கிகளின் கூடாரமாக மாற்றிவிட என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. இந்த மண் சமூக நீதி மண், இந்த மண் தந்தை பெரியார் மண், இந்த மண் மார்க்சிசம் மண், இந்த மண் கம்யூனிஸ்ட் மண், இந்த மண் சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற மண். ஆகையால் ஒருபோதும் உங்களுடைய ஜம்பம் பலிக்காது. அதிமுக, தவேக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டை ஆண்டுவிடலாம். பாசிச கும்பலுக்கு தற்போது அடிபணிந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணியுமான அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விடலாம், தவிர்த்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒருபோதும் அதற்கு இடம் தராது தமிழ்நாடு மண். தமிழ்நாட்டு மக்களும் சரி உங்களுக்கு ஒருபோதும் இடம் தராது என்று தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து
எழுச்சி தமிழரை அவமதித்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் பார்த்தது ஒரு டெய்லர் மட்டும்தான். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கிறது. வழக்கறிஞர்கள் அணி மட்டும்தான் போராடி இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் சக்தி போராடக்கூடிய சூழலுக்கு நீங்கள் உருவாக்கிவிட நினைக்கிறீர்கள். சாதி மதத்தை கொண்டு சமத்துவத்தை ஒழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஒருபோதும் நடக்காது. நாங்கள் தலைநிமிர்வு தலைவர் எழுச்சி தமிழர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் எங்கள் தலைவருக்கு ஏதேனும் ஒரு இலக்கு ஏற்பட்டால் இந்த நாடு என்ன ஆகும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவன் சாதாரணமாக தோன்றிவிட முடியாது. அதுவும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் 35 ஆண்டு காலமாக உழைத்து தன் தியாகத்தை திருமணம் செய்து கொள்ளாமல் மக்களுக்காக உழைத்திட்ட என் தலைவனை சங்கிகள் ஒரு அணு கூட அசைக்க முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் விடுதலை சிறுத்தையாக இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமாக இருக்க முடியாது. எங்கள் தலைவர் 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்ட மக்களை இன்றைக்கு தலைநிமிர்வு வைத்த ஒரு மகத்தான தலைவர். அவருக்கு ஒன்று என்று சொன்னால் பாஜக கைகூலியாக இருந்த ஒரு சங்கி வழக்கறிஞர் என்ற போர்வியிலே வழிமறித்து அவரை கொலை செய்ய முயற்சித்தால் நாங்கள் விட்டு விடுவோமா? என்ற நாய்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எங்கள் தலைவர் எப்பொழுதும் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் பேணி காக்கின்ற ஒரு மகத்தான தலைவர். நாங்கள் சண்டை வாங்குறது தான் எங்களுடைய இயல்பா? அப்படின்னா தமிழ்நாடு தாங்குமா? இதுவரைக்கும் நாங்கள் அப்படி செய்யல. எங்களை பண்பட்ட தலைமை பண்புகளாக ஒவ்வொருவரையும் ஒரு தொண்டனாக வளர்க்காமல் ஒரு தலைமை பண்பு உள்ள தலைவர்களாக வளர்த்திருக்கிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஒரு இலக்கு என்று சொன்னால் ஒரு சாதாரண தொண்டன் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது. உயர் நீதிமன்றத்திலே தலைவர் எழுச்சி தமிழரை கரங்களை வலுப்படுத்திய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026 தேர்தலுக்கு களப்பணி ஆற்றுவோம். மகத்தான வெற்றியை காண்போம். மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றிடுவோம். வாழ்த்துக்கள். ஜெய்பீம். வாழ்க திருமா, வளர்க எழுச்சி தமிழர்.